குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. இது நம்ம 2-3 நாளாக விரக்தியில் சில வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருந்தோம். இதே போல் எல்லா சேனலும் விரக்தியில் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போடலன்னா என்ன, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலன்னா என்ன, ரிசல்ட் போடலன்னா என்ன, இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷனே விடலாம் தானே, இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மேலே ஒரு ஸ்க்ராலிங்கை ஓட்டி விட்டுருக்குறாங்க. என்னென்னா CR 2025 TNUSRB is likely to issue the notification for the recruitment of Grade 2 police constables, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், Grade 2 ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேன் 2025 ஷார்ட்லி, மிக விரைவில் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ உள்ள சைட் எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டை நீங்கள் வழக்கமாக நினைக்கிற மாதிரி தான். ஸோ 2025க்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு காலம் ஓப்பன் ஆகிருக்கு இன்டர்ஃபேஸு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணனா அதை ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்காக ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸை உடனடியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்கன்னா, 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, விடோஸ் இருந்தீங்கன்னா விதவைகள் இருந்தால் விதவை சான்று, எக்ஸர்வீஸ்மேன் இருந்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் சான்று, உங்களோட NCC சர்டிஃபிகேட், NSS சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், தமிழ் வழி சான்று, 3ஆம் பாலினத்தவர் சான்று, இதில் எதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 2025க்கு மேலே ஸ்க்ராலிங்கில் ஓடிட்டு இருந்த லைனை கொண்டு போய் எங்கே போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே தூக்கி போட்டாங்க. வழக்கம் போல் அதே தான். ஆஃப்டர் கம்ப்ளைங் வித் த டைரக்ஷன் ஆஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா SLPC நம்பர் 5137-238 ஆஃப் 2021 டேட்டட் 1/5/2025 இப்படி சொல்லி அதுக்கு மேலே ஸ்க்ராலிங்கை ஓடிட்டு இருந்தது கீழே தூக்கி போட்டுட்டாங்க. 2023க்கு ரிசல்ட்டை பற்றி எதாவது அப்டேட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது மட்டும் ஆல்ரெடி எல்லாருமே யூகிச்சது தான். ஏன்னா இப்போது நம்ம அந்த எஸ்ஐ பற்றி மறக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி கான்ஸ்டபிள். இந்த கான்ஸ்டபிள் அதே வேக்கன்சி தான் இருக்குமானா கண்டிப்பாக அதே வேக்கன்சி தான், ஆல்ரெடி என்ன போட்டிருக்காங்களோ அந்த வேக்கன்சி தான் இருக்க போகுது. ஸோ மனசுடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சைக்காலஜிக்கலாக டவுன் ஆகாதீங்க. எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே எழுதுவாங்களேன்னா கண்டிப்பாக எழுத தான் செய்வாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் டேட்டு போடாதனால ஃபுல் ஃப்ளட்ஜாக எழுதுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்மளும் ப்ரிப்பேர் ஆகிட்டு தானே இருந்திருப்போம் இவ்வளோ நாள். ஸோ ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சக்ஸஸ் உங்களுக்கு. ஸோ பிசி மட்டும்தான் எந்த ஒரு கேஸும் இல்லாமல் உடனடியாக ரிசல்ட் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம். இது மட்டும் ஒரே ஒரு கேஸை சந்திக்கும் பொதுவாக ஹைட்டு ரிஜெக்ட் ஆகிறவங்க ஒரு கேஸை போடுவாங்க, மற்றபடி அதெல்லாம் ஷார்ட் டேர்மில் உடனே ஆர்டர் ஆகிடும். ஸோ மனசுடாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்ஐ அப்டேட்ஸும் மிக விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறேன், வந்தால் பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.